ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அந்த டிஜிமன் தொப்பியை எப்படி மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டு எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிஆர் மேட்ச்சு தான் போயிட்டு அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு நம்ம பிஆர் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதனா ஒரு இடத்துல இறங்கிங்க. முக்கியமாக வண்டி உங்களுக்கு தேவை. வண்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதிக அந்த முட்டையை உடைக்க முடியும். அந்த முட்டையை நீங்கள் உடைக்க உங்களுக்கு அந்த ஒன்றா இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். மொத்தம் நம்ம 30 எடுக்கணும். அந்த 30 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷினு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கோம். ரெண்டாவது இப்போ நம்ம வண்டியில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு இடத்துல அது எங்கே இருக்குது, அது இங்கே கூட நீங்கள் ஒரு மேட்ச் வேறு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல கூட இருக்காது, வேறு இடத்துல வச்சுருப்பானுங்க. அதுதான் நான் வண்டி எடுக்க சொல்கிறது. நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேடுறதுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டையெல்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த முட்டையில் எடுத்து சேமித்து வச்சு கடைசியில் இப்போ அந்த மிஷினாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளும் தேடிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு முட்டை இருந்தது சோலார் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். நானும் இது ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு மண்டை பிச்சுன்னு கிடந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஈவெண்ட்டை விட்டுருந்தாங்கன்னா டிஜிமன்னா டைனோசர் கூட முட்டை தானே இருக்கும். அதனால் இந்த முட்டை அப்போ அந்த ஈவெண்ட் வந்தப்போ இந்த முட்டையும் போட்டானுக்குள்ள. இந்த முட்டையை யூஸ் பண்ண நம்மளுக்கு அந்த கேப் கிடைக்கும். மறக்காமல் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனிமி தெரியாமல் வந்துட்டார். அவனை சமாளித்துக்குள்ளே என்னோடய உசுறு போயிடுச்சு மக்களே. அவங்க 2 பேர் காரை கொளுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம எப்படி தப்பிச்சிட்டோம். கடைசியாக இன்னும் ஒரு முட்டை தான் எடுக்கணும். இந்த முட்டையை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வாங்க இப்போ நம்ம போயிட்டு பார்ப்போம் மிஷின் கம்ப்ளீட் ஆகிடான்னு. ஆமாங்க, 30யும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. டிஜிமன் இந்த முட்டையும் இந்த கேப்பையும் கிளைம் பண்ணியாச்சு. கிளைம் பண்ணிட்டு எக்யூப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் மக்களே, இப்படி தான் இருக்குது கேப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். டாட்டா, பை. நாளைக்கு